ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம நம்மக்கிட்ட கஸ்டமர் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் நம்ம எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி தான் கடைகள்லேயும் தைப்பாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி நீட்டாகவும் ப்ளஸ் அதோட எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம தைக்கிறது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டி ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே வச்சு தைக்க போகிறேன். பட்டி நம்ம தைக்கும்போது இப்படி ஒரு கிளாத் அந்த பக்கம் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த இடத்துல எதுவுமே சுருக்கம் வராது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே மடித்து வச்சு ரெண்டையும் ஒட்டுக்கா தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல சுருக்கம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி தைச்சிட்டோம் இல்லைங்களா, அதை மேல் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 நிமிஷம். ஏன்னா இது கேமரா ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இந்த ப்ளவுஸ் முடிகிற வரையுமே எங்கேயுமே நான் ஸ்கிப் பண்ண கிடையாது. 42 நிமிஷத்தில் ஓவர்லாக் போடுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆச்சு. அது மட்டும் ஒரு 3 நிமிஷம் அப்படின்னு பார்த்தாலுமே 45 நிமிஷத்தில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பட்டி தைச்சலைங்களா, அடுத்தது இன்னொரு பட்டி தைச்சிக்கலாம். பட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நான் போடுறது சேம் ப்ளவுஸோட அளவு தான். ப்ளவுஸில் எந்த அளவுக்கு பட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நான் பட்டி மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நம்ம கை தைச்சிக்கலாம். கையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கைக்கு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் தையல் நான் போட்டுக்கிறேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வருது இல்லைங்களா, இது நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அவங்களுக்கு துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் இப்படி கிளாத்தை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தையல் போடுறோம். இப்படி தையல் போடும்போது நம்மளோட கை பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே தான் இருக்கணும், அந்த துணியோட மேலே தான் இருக்கணும். அப்படியே அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராஸாகவும் போயிடக்கூடாது, நேராக வர மாதிரி பார்த்துக்கணும். இப்படி கை மேலே கொடுத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எங்கேயுமே துணி தூக்கிட்டு இருக்காமல் நல்லா நீட்டாக ஃபோல்டிங் ஆகி வந்துடும். நீங்கள் ஒரு தடவை இப்படி தைச்சு பார்த்துட்டு திருப்பி விட்டுட்டு நல்லா நீவி விட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கேயாவது துணி தூக்கிட்டு இருக்கா, சுருக்கம் வருதா அப்படின்னு. இல்லை உங்களுக்கு அது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பின் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கிளாத் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி லைனிங் வச்சு தைச்சாலுமே சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இதே மாதிரி மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். பின் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோடய கையை வச்சு எல்லா பக்கமும் தைக்கும்போது கரெக்டாக நீவி விட்டு எங்கேயாவது பிசுறு வருதா இல்லை எங்கேயாவது துணி தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் நான் தைச்சிட்டு வரும்போது கீழேருந்து மேலே வர வரையும் கரெக்டாக வருதா துணி, மேலேருந்து கீழே வர வரையும் கரெக்டாக இருக்கா துணி, சைடில் எங்கேயாவது லூஸ் இருக்குதா, அந்த மாதிரி நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸை இப்போ ஒரு துணியை நம்ம எடுத்து அதை கட் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு அழகான ஒரு இதாக மாறுது. அது நம்ம கஸ்டமர் போடும்போது இது இன்னுமே ஹாப்பியாவாங்க. நம்ம தைக்கிற துணிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒரு பர்த்டே, ஒரு மேரேஜ் டே, அப்புறம் கல்யாண நாள், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே நம்ம தைச்சி கொடுக்குற துணிகள் அவங்க புதுசு தான் போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த போடும்போது நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு இதாகவே இருந்துகிட்டே இருக்கும். சரியாகவே தைக்கலை, சொதப்பிட்டாங்க, நல்லாவே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அதே தான் நம்மளையே தான் நினச்சிட்டு இருப்பாங்களோ ஒழிஞ்சு அவங்க மற்றபடி வேறு எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எப்படி சொதப்பிச்சிட்டாங்கன்னு நம்மளை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் கஸ்டமருக்கு நல்ல முறையில் தைச்சி கொடுக்க பாருங்கள். ஏன்னா அது நமக்கு இன்னுமே 4 பேர் அவங்க போட்டிருக்கிறத பார்த்துட்டு இன்னும் 4 பேர் எங்கே தைச்சிங்க, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது என்ன, அந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லைனிங்குமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் நான் கைக்கு வெட்டிக்காமல் இப்படி நான்
எல்லாத்தையும் தைச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து கடைசியாக வெட்டிப்பேன். ஏன்னா வந்து நம்ம தைக்கிறப்ப ஒரு ஃப்ளோவில் வந்து தைப்போம். அது ஏன் வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து வெட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமே நம்ம வந்து தைக்கிறதுக்கு தேவையான நூல் வந்து ஒரு பாபின் நூலோ இல்லை 2 பாபின் நூலோ எவ்வளோ நூல் தேவைப்படுமோ அந்தளவுக்கு சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தையுங்க. அப்புறம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக உட்காராதீங்க. உட்காரும் போதே மிஷினில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்ல ஒரு எனர்ஜியாக வந்து உட்காருங்க தைக்கிறதுக்கு உட்காரும்போது. அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிற அந்த வேலையை சீக்கிரமாக டக்குன்னு வந்து நம்மளால் முடிக்க முடியும். அதே மாதிரி காலையில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பெண்டிங் ஒர்க் எதுவுமே இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தால் அதெல்லாம் வந்து பண்ணாமல் புதுசு ஏதாவது வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேல வந்து மீதி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பெண்டிங் ஒர்க் இது எல்லாமே வந்து பாருங்கள். ஏன்னா வந்து அது வந்து அப்படியே அதுலேயே போயிடுற மாதிரி இருக்கும் நமக்கு நாள். இப்போ புதுசு தைச்சோம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து சுறுசுறுப்பாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேலையாகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்தோம்னா காலையிலேயே ஆல்ட்ரேஷன் எடுத்தோம்னா டைம் போகிறதே நமக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான். மற்றபடி ஆல்ட்ரேஷன்லேயுமே நல்ல ஒரு இன்கம் இருக்குது நமக்கு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அதை செய்ய வேணாம். ஒரு கொஞ்சம் ஏதாவது புதுசு தைச்சிட்டு அதுக்கப்புறமேல வந்து அது தைச்சோம் அப்படின்னா பரவாயில்லை. கம்பல்சரி நீங்கள் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமர்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக வந்து காசு வந்து பேசி வாங்கிக்கோங்க. எப்படா கேட்குறது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தொழிலில் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியாது. நமக்கு கம்மியான கஸ்டமர்ஸ் இருந்தாலே போதும். ஆனால் வந்து நல்லா எப்பயும் நமக்கு வந்து அந்த தைச்சா கரெக்டாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து கஸ்டமர்ஸ் நிறையா வச்சுருந்து அவங்க வந்து சரியாக காசு தராமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம தைக்கிறதே எதுக்காக? நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்கம், நமக்கு ஒரு வேலை, நம்மளோட செல்ஃப் இதுக்காக நம்ம செலவு பண்ணிக்கிறதுக்காக வந்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் வந்து அதுவே சரியாக கிடைக்காம இருக்கிறப்ப நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் கம்மியாயிருவாங்க நம்ம இந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசினா அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக செட் ஆவாங்க. இப்போ லைனிங் எல்லாமே நம்ம வந்து மூட்டிட்டு இப்போ நான் வந்து முன்பாகம் அளவெடுக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து அளவெடுக்கிறேன். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் போடும்போதே இந்த அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து நான் எப்பயுமே வந்து தைக்கும்போது தான் வந்து இந்த அளவு எல்லாமே மார்க் பண்ணுவேன். இந்த அளவு ப்ளவுஸில் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட உள் பக்கத்தில் நம்ம தைச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து மடித்து வச்சு இந்த மாதிரி ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதையும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாட் வந்து போட்டாச்சு. சிசர் வந்து நான் வெயிட்லெஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து இது கட்டரும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெயிட்டான கத்திரிக்கோல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. வெயிட்லெஸ்ஸாக வந்து ஒரு கத்திரிக்கோல் வாங்கினா அது வந்து நம்ம இந்த மாதிரி பிசுறு இதை நூல் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக தான். கட்டரும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான கத்திரிக்கோல் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அடிக்கடி அதை எடுக்கும்போது கை வலி வந்துடும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பிசுறு கட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டாட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோல்டிங்கில் 2ஆக கொக்கி பக்கத்தில் வரப்ப 2ஆக மடித்து அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். அடுத்தது தேர்ட் டாட் வந்து நம்ம போட போகிறோம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து தேர்ட் டாட் போட்டிருக்கிறோன்னா அதே மாதிரி தேர்ட் டாட்டும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டாட்ஸ் பிடிக்கிறது அதில் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஒன்று அதிகமாக வர ப்ராப்ளம் கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. மூணாவதாக தான் வந்து சொல்கிற ரீசன் பார்த்திங்க அப்படின்னா டாட்ஸ் பிடிச்சதில் ஏதாவது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பிடிச்ச டாட் எல்லாத்துக்குமே வந்து 2 தடவை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம டாட் பிடிச்சிட்டு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இது ஷேப்பாக வந்து கரெக்டாக உட்காரணும். அப்படியே உட்காந்துது அப்படின்னா ரொம்ப அமுங்காமல் தூக்குன மாதிரியும் ரொம்ப வந்து கூராகவும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் போட்டு காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். பட்டி வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து கரெக்டான அளவு பார்த்து தான் வந்து நம்ம பட்டி தைச்சிருக்கோம். அதனால் வந்து பட்டி வந்து கரெக்டாக அந்த அளவுக்கே நான் வச்சு தைச்சிட்டேன். இதுலேயே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் முன்ன பின்ன வர்றது. மார்க் பண்ண இடத்துலையே வந்து கரெக்டாக இந்த மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து கொக்கி பீஸும் வி பீஸும் வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு
இதில் தைக்கிறோமோ அதாவது கை வாட்டத்தில் தைக்கிறோமோ எது அடுத்தடுத்து தைக்கிறோமோ அதே இதில் வந்து நம்ம வந்து தைச்சோம், ஒரே ஆர்டராக வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளே அறியாமல் நம்ம கை வந்து அடுத்தடுத்து வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ கொக்கி பீஸ் வந்து தைக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்களா நான் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது கொக்கி பீஸ் தைச்சதுக்கப்புறமும் பீஸ் தைச்சதுக்கப்புறமும் ஒரு தடவை நான் வச்சு பார்த்துப்பேன். ஏன்னா அப்பயும் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதையும் ஒரு தடவை வச்சு பார்த்துப்பேன். இந்த சைடு எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் லைனிங் கிளாத் மட்டும்தான் வந்து கொடுப்பேன். பீஸ் தைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து சாரீ கிளாத்தும் வந்து கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து லைனிங் இதில் வந்து நான் கொக்கி கட்டுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து நம்ம அந்த சாரீ கிளாத்தையும் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் அந்த துணி வந்து தூக்கின மாதிரி இதான மாதிரி இருக்கும். இதோட வந்து நான் இன்னொரு ஊசியோட தையலும் போட்டுருவேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கொக்கி கட்டுறப்ப நல்லா வந்து அந்த கிளாத் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் எல்லாமே பிசுறு நூல் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கிளாத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம். அடுத்தது இப்போ பீஸ் வந்து தைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு துணி இருந்தால் போதும். ரொம்ப மொத்தமாகவும் வைக்க தேவையில்லை, ரொம்ப மொத்தம் கம்மியாகவும் வைக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து மடித்து வச்சுட்டு இதில் சென்டராக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த சென்டராக போடுற தையல் ரொம்ப மேலாலேயும் போட்டுறக்கூடாது, ரொம்ப கீழால் போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப மேலால் வந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வச்சு தைச்சதுக்கப்புறமேல அந்த மேலால் வந்துருச்சு அப்படின்னா அந்த சென்டராக வர தையலே நம்ம வந்து கொக்கி போடும்போது அது வந்து உள்ள ஃபுல்லாக கவர் ஆகாது. ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, கொக்கியே சரியாக போட முடியறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொக்கி போடுற இடத்துல இந்த மாதிரி போடுற தையல் சென்டராக போடுற தையலை ரொம்ப மேலால் ஏற்றி போடுறாதீங்க. கீழால் போட்டுக்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறமே வந்து கொக்கி ரொம்ப அமுங்கின மாதிரி இருந்தாலும் அதை வந்து லைட்டாக விரித்து கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து தைச்சதுக்கப்புறமே இன்னொரு தடவை வச்சு பார்த்தேன். இது வந்து லைட்டாக ஹைட்டான மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக நான் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்த்துட்டு இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அளவு வச்சு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கிளாத் வந்தது அப்படின்னா அது இந்த பக்கம் கழுத்து பக்கம் வர மாதிரி விட்டுறணும். அந்த சைடு கை பக்கம் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் வந்து வச்சு தைச்சு பார்த்துட்டேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அதை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் ஏன் வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போ தான் வந்து கழுத்து லூஸாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது இல்லை டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து கிராஸ் கட்டிங் தான். இதில் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ அளவுக்கு வந்து இது வந்து நமக்கு லூஸ் கொடுக்க வாய்ப்பில்லை. இதுவே வந்து சாதா ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப காட்டன் பிட்டாக இருந்தாலும் வந்து அது வந்து லூஸ் கொடுக்கும். நம்ம தைக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம அதை பிடிச்சிக்கணும் தையல். ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர ப்ளவுஸ் எல்லாமே தண்ணியில் போட நமக்கு ரொம்ப லூஸாக வந்துடுது. ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து தண்ணியில் போட ரொம்ப டைட் ஆயிடுது. ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி வர்றது எல்லாமே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணி அந்த மாதிரி கழுத்துக்கிட்ட டைட் பண்ணியும் இல்லை லூஸாக இருந்ததுன்னா அது மாதிரி வந்து தள்ளியும் வந்து நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கழுத்துக்கு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கிராஸ் பீஸ் கட் பண்ணதில் ஒரு சைடு வந்து மடித்து தைச்சிட்டு அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கார்னர் வரும்போது மட்டும் இந்த மாதிரி கார்னரில் மடித்து வச்சு தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமேல அப்படியே கீழே வரையும் கொண்டு வந்து கரெக்டாக வந்து அப்படியே அந்த எண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு திருப்பியும் குதிரோட தையல் போட்டுட்டு இதே மாதிரி நெக் போர்ஷன்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்குக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு தைக்கிறப்ப ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் வச்சு தைப்பாங்க. நமக்கு அந்த நெக் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க வேணாம். இல்லைன்னா சின்ன கட் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து கட் கொடுத்துருக்குறேன். அது மேலே வந்து அப்படியே நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஊசியோட தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு நம்ம இதை வச்சு மடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகி உள்ளார போகணும். நமக்கு அந்த வர இடத்துலலாம் எங்கேயுமே சுருக்கம் வராமல் நல்லா நீட்டாக வந்து அது ஃபோல்டிங் ஆகி வரணும். அது அந்த மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மடித்து வச்சதில் திருப்பியும் வந்து மடித்து வச்சுட்டு நான் இன்னொரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக எனக்கு மடங்காமல் மேலே துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கார்னரில்.
அதனால் அந்த இடத்துல மட்டுமே வந்து நான் லைட்டாக வந்து அந்த நூலை பிரித்து விட்டுட்டு அப்படியே நல்லா ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து தைச்சிக்கிறேன். இந்த பா கழுத்து, டைமண்ட் கழுத்து இது மாதிரி வச்சு தைக்கிறப்பெல்லாம் வீ கழுத்தெல்லாம் வச்சு தைக்கும்போது கரெக்டாக நம்ம வந்து அந்த ஷேப் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வரப்போ பா கழுத்து வெட்டிட்டு அப்படியே தைச்சி திருப்பி போட்டுடுறாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி தைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப நாள் வந்து அது லைஃப் வராது. நாளாக போட இல்லை கொஞ்சம் கழுத்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பாடி அகலமாயிடுச்சு, அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது நமக்கு அந்த இடம் எல்லாமே வந்து போட பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ் வந்து இந்த மாதிரி சென்டரில் பிரிஞ்சிருச்சு, பேக்கில் அதை கொஞ்சம் தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா மொத்த கிளாத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப மெல்லிஸ் கிளாத்தாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா வந்து உள்ளார இன்னொரு துணி கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து திருப்பி போடலாம். நான் கேன்வாஸ் ஏதாவது கொடுத்துட்டு வேணால் திருப்பி போடலாம். அது கம்மன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்தே கம்மனு தைச்சிடலாம். இப்போ நெக் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்திருக்குது. இப்போ கை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே பார்க்கறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இப்போ கை வந்து மடிச்சு தைக்கும் போது கரெக்டாக குடஞ்சி பக்கம் முன்னாடி வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்படி மடித்து வச்சுட்டு 2 சைடும் ஒரே அளவு போல் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பாதி கை வந்து சென்டரில் இருந்து பாதி கை தைச்சிட்டு வரேன். குதிரோட தையல் தான் வந்து போட்டு வரேன். அதே மாதிரியே மீதி பாதிக்கும் வந்து இந்த மாதிரி குதிரோட தையல் வந்து போட்டு வரேன். இப்போ வந்து நம்ம 2ஐயும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை மடித்து கரெக்டாக இருக்கா அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம வச்சுருக்கிற அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த கை ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த முன்னாடி வர இதில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த கையை ரெண்டுமே வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி பாதி கை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி மீதி இன்னும் பாதி வந்து நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து ஃபுல்லாக தையல் வந்து இன்னொரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ பட்டியெல்லாம் சேம் அதே அளவு தான் இருக்குது, கையும் வந்து சேம் அதே அளவு தான் இருக்குது. ஆனால் அந்த முன்னாடி பாட்டில் மட்டும் இப்போ 3 டாட் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து இன்னொரு டாட் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா 4 டாட் வந்துடும். இப்போ இந்த கேப்பை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கையெல்லாமே சேம் அதே அளவு தான், பட்டியும் சேம் அதே அளவு தான். அந்த முன்பாகத்தில் டாட் வந்து 3 டாட் வரதில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டாட் வந்து போட்டுக்கிறேன். 4 டாட் வர மாதிரி நான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன். இப்போ ஓவர்லாக் வந்து கைக்கு ப்ளஸ் அதோட பட்டிக்கு 2க்கும் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு சைட் செயின் பண்ணோம்னா ஒர்க் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து சரியாக ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளஸில் என்ன அளவு இருக்குதோ அதே அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கையோட அளவை 2ஐயும் ஒன்று போல் வச்சுட்டு கைக்கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டு ஷோல்டர்கிட்டையும் நம்ம வந்து டாட் பிடிச்ச அளவு இது எல்லாமே சரியாக இருக்கா, ஆம்கோல் எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்து அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொக்கிக்கிட்ட இருந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணினதுக்கப்புறமே வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த நம்ம வச்சு தைக்கும்போது அந்த சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ப்ளஸ் போட்ட மாதிரி வரும். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த கை தைக்கிறப்ப இந்த பக்கம் கை தைக்கிறப்பையும் அதே மாதிரி தான் இந்த அளவில் வந்து எப்படி வந்து கொக்கி பக்கமும் வி பக்கமும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே வந்து எல்லா பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் தான் வந்து பேக் சைட் டாட்டே வந்து நான் வந்து பிடிக்கிறேன். அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். எல்லாமே இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் கட்டி எடுத்துகிட்டு முடிக்கிறப்பையும் கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த வந்து நம்ம பேக் சைட் டாட்டில் வந்து பிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து பிடிச்சாலே வந்து போதும், சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அளவு 1 இன்ச் அளவுக்கு வந்துடும். இந்த சைட்லேயும் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்துடும். ரொம்பவும் வந்து பேக் சைட் டாட் வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து நமக்கு கவர் ஆகிடுச்சு, எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு நமக்கு வந்து மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே வெட்டி விட்டுட்டு ஒரு ஓவர்லாக் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு அளவு ப்ளவுஸ் மட்டுமே வந்து போதும். அளவு ப்ளவுஸ் இருந்தாலே வந்து கரெக்டாக கட்டிங் போட்டு கஸ்டமருக்கு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. இப்போ நீங்களே வந்து ஒரு பேப்பர் கட்டிங் தான் வந்து போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து பேப்பர் கட்டிங் போடாமல் வேறு அளவெல்லாம் வாங்கி வச்சு கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க, எப்படி வந்து அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட்டாக எல்லா தையலுமே போட்டாச்சு. என்னோடய லேபிளையும் நான் வந்து ஃபைனலாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். ரொம்பவும் நம்ம வந்து கிளாத் விட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு 4 தையல் போட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சமாக கிளாத் விற்று நான் வந்து தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமே இப்போ ஓவர்லாக் போட்டதுக்கப்புறமே இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. கடைசியாக இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. ரொம்பவே வந்து ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் லைனிங் ப்ளவுஸ் எங்கேயுமே தூக்காமல் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.